ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் 2 சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. இன்னைக்கு நம்ம 2020 வருஷம் நெட்ஃப்ளிக்ஸில் கொரியன் சீரீஸாக ரிலீஸ் ஆன ஸ்வீட் ஹோம் அப்படின்ற ஒரு ஜாம்பி மான்ஸ்டர் வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் வர ஜாம்பிஸும் சரி மான்ஸ்டரும் சரி அதில் வர கிராஃபிக்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். அது போக மியூசிக்லலாம் சும்மா பட்டையாக கிளப்பியிருப்பாங்க. அப்படி இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நைட்டில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஜாம்பிஸாகவும் மான்ஸ்டராகவும் மாறிடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு அபார்ட்மெண்ட்டை தவிர அந்த அபார்ட்மெண்ட்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் வசமா மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள கொலை பண்ண துடிக்கிற ஏகப்பட்ட மான்ஸ்டரும் ஜாம்பிஸும் வெளியில நிக்குது. ஸோ அதுங்க கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத பயங்கர த்ரில்லா விறுவிறுப்பா பரபரப்பா கூட்டிட்டு போன சீரீஸ் தான் ஸ்வீட் ஹோம். சரி வாங்க நம்ம இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட கதைக்குள்ள போகலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்ல 2020 வருஷம் செப்டம்பர் மாசத்துல ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பனியா இருக்குது. அந்த இடத்துக்கு நிறைய ஆர்மி ட்ரக்லாம் வருது. அதுல இருந்து பரபரப்பா நிறைய சோல்ஜர்ஸ்லாம் இறங்கி பாலத்துக்கு மேல இருந்து கீழே எவனையும் ஏமைக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா கீழே ஒருத்தன் நடந்து வரான். அவன் உடம்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தோல்லாம் பிஞ்சு கிடக்குது. பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரியே இல்ல. அப்படியே சோகமா முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கிறான். அப்படியே அவனை சுத்தி சைட்ல பாத்தீங்கன்னா மனுஷன் எல்லாருமே ஜாம்பிஸா மாறி இருக்கிறாங்க. இந்த ஆர்மி ஆபீசர் எல்லாருமே முன்னாடி வராத அங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. இருந்தாலும் இவன் அப்படியே முன்னாடி நடந்து வந்துகிட்டே இருக்கிறான். சரி இது வேலைக்கு ஆகாது, அவனை சுட்டு தள்ளுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்ததும் எல்லா ஆர்மி ஆபீசரும் சரா மாதிரி அவனை சுடுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படியே தைரியமா முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கிறான். சோ இது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சீரீஸோட ஹீரோ. அப்புறமா அப்படியே கட் பண்ணி ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அதாவது 2020 ஆகஸ்ட் மாசத்தை காமிக்கிறாங்க. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹீரோ வரான். அங்க பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்டோடைய செக்யூரிட்டி வேண்டா வெறுப்பா அங்க இருக்கிற புல்லெல்லாம் வெட்டிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி தான் இவங்கிட்ட எல்லா வேலையுமே ஒப்படைச்சிருவாங்க போல. அதனால திட்டிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க வந்ததை பார்த்ததும், யாருப்பா நீ? இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா ஒரு ஆளு குடி வரதா சொன்னாங்களே, அவங்க தான் நீங்களா? என்ன தனியா தான் வந்திருக்கீங்களான்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிடுறான். ஆனா இந்த வாட்டியும் நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமா தான் இருக்கிறான். அப்புறமா அவன் ரூம்ல உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, மாடிக்கு போய் சூசைட் பண்ணிக்கலாம்னு அந்த செவுத்து மேலேயே ஏறி நிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இங்க அந்த செக்யூரிட்டியை காமிக்கிறாங்க. நிறைய வேலை பண்ணதுனால டயர்ட்ல அங்க படுத்து தூங்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் அந்த அபார்ட்மெண்டோட ஓனர், என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்கிற, உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது, இன்னொரு வாட்டி தூங்காதன்னு இந்த செக்யூரிட்டியை பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆமா, எல்லாரோடைய வேலையும் ஏமல கிட்டனா எனக்கு தூக்கம் வராம என்ன பண்ணணும்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு லேடி அங்க வந்து, அவரு கிடக்குறாருங்க, அவர் இந்த மாதிரி தான் கத்திட்டு போவாரு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, இந்தாங்க இந்த பாக்ஸ்ல கொஞ்சம் மீன் இருக்கு, அதை நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு இந்த மீன்லாம் பிடிக்காதுன்னு அந்த செக்யூரிட்டி கிட்ட ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு போறாங்க. அதை வாங்கினதும் அந்த செக்யூரிட்டிக்கு செம சந்தோஷம். சரிங்க மேடம் சொல்லி அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற மீனெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அழுகி கெட்ட நாத்தம் அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ திடீர்னு இந்த செக்யூரிட்டி மூக்குல இருந்து பயங்கரமா ரத்தம் ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. ஏன் என்னன்னு நமக்கு ஒழுங்காவே தெரியல. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் சூசைட் பண்றதுக்காக மாடியில நின்னுட்டு இருந்தான்ல, அப்படியே சைட்ல பாக்குறான். பார்த்தா ஒரு பொண்ணை எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. சோ இவங்க தான் இந்த சீரீஸோட ஹீரோயின் மாதிரி. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நல்லா எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜிம்னாஸ்டிக் சம்பந்தமா நிறைய ட்ரைனிங்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு எவனோ கீழே துப்பி இருந்த பூமர்லயே காலை வச்சு மிதிச்சிடுறாங்க. யாரடா இந்த மாதிரி பண்ணான்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அங்க நிக்கிறான். நீ தான் இந்த மாதிரி பண்ணியான்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஒழுங்கா பதில் சொல்லாம நான் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது, சூசைட் பண்ணணும்னா இங்கெல்லாம் பண்ணாத, உன்னால நிறைய பேருக்கு இங்க பிரச்சனை வரும், அதனால வேற எங்கேயும் போய் நீ சூசைட் பண்ணிக்கணும்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டாங்க போல இவன் சூசைட் பண்ண போறான்னு. உடனே நம்ம ஹீரோவும் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி அவனுடைய ரூமுக்கு வந்துட்டு இருக்கும்போது, அப்ப பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி இருக்கான் பாத்தீங்களா, மூக்குல இருந்து கூட பயங்கரமா பிளட் ப்ளீட் ஆச்சு. அவன் மூக்குல ஒரு பஞ்சை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவோட ரூம்குள்ள எட்டி பார்த்துட்டு இருக்கிறான். சோ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லங்க ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும், அதனால தான் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் அப்புறமா சைன் பண்ணிக்கிறேன்னு நம்ம ஹீரோ வேகமா ரூம்குள்ள போயிடுறான். அப்புறமா என்ன யோசித்தான்னு தெரியல, மறுபடியும் வந்து டோர் வழியா வெளியில பார்க்கும்போது அந்த செக்யூரிட்டி விடாம நம்ம ஹீரோவோட ரூம்குள்ள பார்த்துட்டு இருக்கிறான். இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ டக்குன்னு ஜெர்க்காகிறான். இந்த டைம்ல வெளியில ஒரு லேடி இந்த செக்யூரிட்டியை கிராஸ் பண்ணி போறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, என்னடா என் மூக்குல இருந்து ரத்தம் வர மாதிரி இருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த சத்தத்தை கேட்டு அந்த செக்யூரிட்டி அந்த லேடியை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போயிடுறான். அப்படியே அங்க கட் பண்ணி இங்க லிஃப்ட்டுக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்கள நம்ம அரை ட்ரௌசர்னே கூப்பிடலாம். இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கேரக்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே குழப்பம். அதனாலதான் இந்த மாதிரி ஷார்ட்டா நேம் வச்சுக்கலாம். சோ நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அப்புறமா ஒரு அம்மா அவங்களுடைய குழந்தைய தள்ளிக்கிட்டே இந்த லிஃப்ட்டுக்கு வராங்க. இங்க வந்ததும் இந்த அரை ட்ரௌசர் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவளும் நல்லாவே பேசுறா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, இது உங்களுடைய குழந்தையா, எத்தனை வயசு ஆக போகுதுன்ற மாதிரி கேட்கும்போது, என்னுடைய குழந்தை தான், இவளுக்கு 1 வருஷம் ஆக போகுதுன்ற மாதிரி அந்த அம்மா சொன்னதும் டக்குன்னு குனிஞ்சு அந்த குழந்தைய பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல குழந்தையே இல்ல. ஓஹோ பைத்தியமா இவங்கன்ற மாதிரி அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறதே நிப்பாட்டிடுறா. இந்த டைம்ல கரெக்டா லிஃப்ட் வந்துடுது. உடனே அந்த அம்மா லிஃப்ட்டுக்குள்ள
போயிடுறாங்க. ஆனா இந்த அரட்ரோசர் பாத்தீங்கன்னா இவங்க கூட போறதுக்கே கொஞ்சம் பயந்துகிட்டு வெளியவே நிக்கிறா. உடனே நீங்க வரலையான்னு கேட்கும்போது இல்ல என்னுடைய பர்ஸை ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன், நீங்க கிளம்புங்கன்னு அந்த அம்மாவை முன்னாடி அனுப்பிச்சு வச்சிடறா. அப்போ அந்த இடத்துக்கு கண்ணாடி போட்டு ஒருத்தர் வராரு. இவரை நம்ம கண்ணாடி டீச்சர்னே கூப்பிடலாம். ஏன்னா இவர் ஒரு கொரியன் டீச்சர். அவர் என்ன சொல்றாருன்னா அந்த அம்மா ஒன்னும் பைத்தியம்லாம் கிடையாது, அவங்களுடைய குழந்தை 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போச்சு, அதுல இருந்து மீண்டு வர முடியாம தான் இந்த மாதிரி இருக்காங்கன்னு இந்த அரட்ரோசர் பொண்ணுகிட்ட சொல்றாரு. இவளுக்கு ஏன் தெரியாதுன்னு பாத்தீங்கன்னா இவளும் ரீசெண்டா தான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பா, அதனாலதான் அந்த அம்மாவை பத்தி தெரியாம இருந்திருக்கு. அப்புறமா 2 பேரும் சேர்ந்து லிப்ட்ல இருந்து கீழே வராங்க. இப்படி கீழே வந்ததுக்கு அப்புறம் இந்த கண்ணாடி மேலேயே ஒருத்தன் வந்து இடிக்கிறான். இவனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். இவன் ஒரு கேங்ஸ்டர், அதனால நம்ம இவனை கேங்ஸ்டர்னே கூப்பிடலாம். அது போக ரொம்ப ரொம்ப ஆட்டிடியூடா இருப்பான், யார்கிட்டயும் தேவையில்லாம அதிகமா பேச மாட்டான். அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இங்க ஒரு கண்ணாடி இருக்கான் பாத்தீங்களா, இது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அண்ணன் தான். இவனை நம்ம ஹீரோயினோட அண்ணனே கூப்பிடலாம். இவனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். சோ குழப்பிக்காதீங்க, ஓரளவுக்கு எல்லா முக்கியமான கேரக்டரையும் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் சூசைட் பண்றதுக்காகவே ஒரு டைம் செட் பண்றான். அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி செத்து போலான்னு சொல்லி ஷெட்யூல மாத்தி வைக்கிறான். எப்படியும் சாக தான் போறோம், சோ நூடுல்ஸை மட்டும் சாப்பிடலான்னு 3 வேளையும் நூடுல்ஸை மட்டும் தான் சாப்பிடுறான். இப்படி இருக்க அந்த கேங்ஸ்டரை அவனுடைய ரூம்ல காமிக்கிறாங்க. சரி ஜாலியா நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே டிவி பாக்குறான்னு பாத்தீங்கன்னா அப்படியே கீழே காட்டுறாங்க. பார்த்தா ஒருத்தனை செலட்டைப் வச்சு கை கால்ல இருந்து மூஞ்சி வரைக்கும் சுத்தி வச்சு அவன் மேல காலை வச்சுக்கிட்டு ஜாலியா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறமா அவனுடைய வாய் பக்கத்துல இருக்கிற செலட்டைப்பை பிச்சு விட்டு இவனுடைய போன்ல ஒரு போட்டோவை காமிச்சு உனக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அந்த கீழே படுத்து கிடக்குறான் பாத்தீங்களா, அவனும் இது யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லும்போது வாய்க்குள்ளேயே அவன் பிடிச்சிட்டு இருந்த சிகரெட்டை வச்சு அணைச்சு அவனுடைய மூஞ்சி அப்படியே நசுக்க ஆரம்பிக்கிறான். சோ கீழே கிடக்குறது யாரு, ஏன் இந்த மாதிரி இவன் பண்ணிட்டு இருக்கான்னு நமக்கு போக போக தான் தெரியும். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி இல்லாத காரணத்தினால நான் உங்களுடைய டோருக்கு பக்கத்திலேயே நூடுல்ஸ் பேக்கெட் எல்லாம் வச்சுட்டு போயிட்டேன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. உடனே நம்ம ஹீரோவும் அந்த நூடுல்ஸ் பாக்ஸ் எடுக்கிறதுக்காக வெளியில வரான். பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல உள்ள நூடுல்ஸ்லாம் அப்படியே செதறி கிடக்குது. யாருடா இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு செதறி கிடக்குற நூடுல்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே பின்னாடி போறான். அப்போ ஒரு பூனையோட தலை மட்டும் உருண்டு வருது. அந்த தலையையும் ஏதோ ஒரு பொண்ணோட கை வந்து எடுத்துட்டு போகுது. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ அப்படியே ஜெர்க் ஆகிடுறான். சோ பயத்திலேயே மெதுவா பின்னாடி வரும்போது இந்த நூடுல்ஸ் மேல மிதிச்சிடறான். அதனால சத்தம் கேட்டுருது. இதை கேட்டதும் அந்த பூனையை யாரோ சாப்பிட்டாங்க பாத்தீங்களா, அவங்களும் கத்திக்கிட்டே நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வேகமா அவனுடைய ரூமுக்கு வந்து பெட்ஷீட்டை மேல போட்டு பயத்திலேயே கதவை பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா யாரோ நடந்து வர்ற மாதிரியான சத்தம் கேக்குது. இதை கேட்டு அவன் பயந்துட்டு இருக்கும்போது இவனுடைய ரூமுக்கு வெளியில தான் ஒரு பொண்ணு வந்து அழுதுகிட்டே என்னை காப்பாத்துங்க, என்ன உள்ள விடுங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்குது. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் கதவு கிட்ட வந்து வெளியில கான்டாக்ட் பண்றதுக்காக ஒரு டெலிபோன் இருக்கும். அதை எடுத்து யார் நீங்க, உங்களுக்கு என்னாச்சுன்ற மாதிரி எல்லாமே கேட்கும்போது வெளியில நிக்கிற அந்த பொண்ணு ரொம்பவே கெஞ்சிரா என்ன உள்ள விடுங்க, என்ன உள்ள விடுங்கன்னு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு இந்த பொண்ணு மேல கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. உடனே உன்னுடைய கையை மேல தூக்கி காமிங்கன்ற மாதிரி சொல்றான். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பூனையை ஒருவேளை இவ தான் சாப்பிட்டு இருந்தானா, இவ கையில நிறைய பிளட் இருக்கும்ல, அதனாலதான் அந்த மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறான். ஆனா கையை மேல தூக்க சொன்னதும் இந்த பொண்ணு நடந்துக்கிற விதமே சரியில்லை. பயங்கரமா கதவை தட்டி உள்ள விடு உள்ள விடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவளுடைய மூக்குல இருந்து பயங்கரமா பிளட் ப்ளீட் ஆகுது. நம்ம ஹீரோவுக்கு அள்ளு விட்டுருது. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஸ்டிக்கை கையில எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா நிக்கிறான். திடீர்னு அந்த பொண்ணுடைய சத்தம் நின்னு போயிருது. இவனும் மெதுவா வந்து கதவை திறந்து பாக்குறான். வெளியில யாருமே இல்ல. சோ எங்க போயிருப்பான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது மாடியில இருந்து அந்த கேங்ஸ்டர் கீழே இறங்கி வரான். எதுக்கு இந்த இடத்துல இவ்வளவு பிளட்டா இருக்குன்னு ஹீரோவை பார்த்து கேட்கும்போது நம்ம ஹீரோ அதிக பிளட்டை பார்த்ததுனால அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அங்க கட் பண்ணா இந்த அரட்ரவுசர் பொண்ணை காமிக்கிறாங்க. அவளுடைய ரூம்ல இருந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அவளுடைய ரூமை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஜாம்பியா மாறி இருக்கிற ஒரு பொண்ணு இவளுடைய ரூமையும் பயங்கரமா தட்ட ஆரம்பிக்கிறா. இவளும் பயங்கரமா பயந்து ஒரு பேட் எடுத்துட்டு கையில ரெடியா வச்சுக்கிறா. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த சத்தம் நின்னு போயிருது. சோ மெதுவா வெளியில வந்து பாக்குறா. பார்த்தா அந்த கேங்ஸ்டரும் கரெக்டா இங்க வந்திருக்கான். அவங்கிட்ட ஒரு லேடி தான் அந்த மாதிரி பண்ணாங்க, அவங்கள பாக்குறதுக்கே ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு, எங்க போனாங்கன்னு தெரியல, ஒருவேளை விண்டோ உடைச்சு கீழே குதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது இந்த கேங்ஸ்டராலையும் இதை நம்ப முடியல. எப்படி ஒரு பொண்ணால இந்த கதவை டேமேஜ் பண்ண முடியும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட அண்ணனை காமிக்கிறாங்க. அவனை பாத்தீங்கன்னா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான் போல. சோ நேரா பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஏகப்பட்ட பேர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அபார்ட்மெண்டோட கதவு க்ளோஸ் ஆகிருக்கு. எங்கடா போனா இந்த செக்யூரிட்டின்ற மாதிரி எல்லாரும் சம கோவத்துல இருக்கும்போது இந்த சைடு ஹீரோயினோட அண்ணன் கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல தீயணைப்பு வீராங்கனையா இருக்காங்க. இவங்களும் ரொம்பவே முக்கியமான கேரக்டர். இவங்களை நம்ம ஃபயர் ஃபைட்டர்னே கூப்பிடலாம். ரொம்பவே தைரியமான பொண்ணு. ஹீரோயினோட அண்ணன்காரங்கிட்ட வந்து உங்களுடைய போன்ல நெட்வொர்க் இருக்கான்னு பாருங்களேன், என்னுடைய போன் ஒர்க் ஆக மாட்டேங்குன்ற மாதிரி சொன்னதும் இவனும் எடுத்து பாக்குறான். இவனுடைய மொபைல்லையும் நெட்வொர்க் இல்ல. இந்த சைடு கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எப்படியாவது இந்த கதவை திறக்கணும், அதுக்கான பட்டன் இந்த மெயின்டெனன்ஸ் ரூமுக்குள்ள தான் இருக்கும்னு சொல்லி அந்த ரூமை திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வெளியில ஒரு பெரிய பூட்டு போட்டு இருக்கிறதுனால
இருந்ததுனால திறக்க முடியல. உடனே இந்த ஃபயர் ஃபைட்டர் வந்து அந்த பூட்டை உடைக்க ட்ரை பண்றா. அப்போ ஒரு தாத்தா, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கடைகள்லாம் இருக்கும், அந்த கடையோட ஓனர். அவர் இந்த பொண்ணுகிட்ட எதுக்கு உடைக்க போற, இதெல்லாம் உடைச்சா நம்ம தான் பே பண்ணணும்ன்ற மாதிரி ரூல்ஸ் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அண்ணன் இந்த தீ அணைக்கிறத எடுத்துட்டு வந்து இந்த பூட்டு மேலையா போட்டு உடைச்சிடறான். அப்புறமா அந்த ரூமை திறந்து இந்த வெளியில இருக்கிற கதவை திறக்கிறதுக்கான சுவிட்ச் எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு அங்க இருக்கிற டெலிபோன்ல கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றா. ஆனா பாத்தீங்கன்னா டெலிபோன்லயும் ரீச் ஆக மாட்டேங்குது. என்னடா அது டெலிபோனே ஒர்க் ஆக மாட்டேங்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த தாத்தா இருக்காருல, அவரு வெளியில கதவு திறக்கிறதுக்கான சுவிட்சை கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே அந்த சுவிட்சை ஆன் பண்ணதும் வெளியில இருக்கிற கதவு மெல்ல திறக்க ஆரம்பிக்குது. அப்ப பாத்தீங்கன்னா வெளியில ஒருத்தன் ஒரு 10 அடிக்கு இருப்பான், பாக்குறதுக்கு ரொம்பவே கொடூரமா இருக்கான். அவனுடைய வாயை பாத்தீங்கன்னாலே பயங்கர பெருசா இருக்குது. அதுக்குள்ள இருந்து நாக்கு மட்டுமே கொடூரமா வெளியில வந்து அந்த கண்ணாடியை உடைச்சு உள்ள வர பாக்குது. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினோட அண்ணன் சீக்கிரமா கதவை க்ளோஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாருமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கானுங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கானுங்க. இதுல இந்த லேடி வேற இந்த வீடியோ வேற எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த லேடி அடிக்கடி இந்த மாதிரி தான் என்ன நடந்தாலுமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவா. அப்போ அந்த ஜாம்பி மான்ஸ்டர் உள்ள வந்து ஒருத்தன் அதோட நாக்காலே பிடிச்சி அவனுடைய ரத்தத்தை உரிய ஆரம்பிக்குது. இங்க நிக்கிற எல்லாத்துக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்னடா அங்க நடக்குதுன்னு பயத்திலேயே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் ரத்தத்தை உறிஞ்சிட்டு அவனை கீழே போடுது. அவனை பாத்தீங்கன்னா அப்படியே எலும்புந்தோலுமா ஆயிடுறான். அவனுடைய ரத்தத்தை ஒரு சொட்டு விடாம உறிஞ்சி எடுத்துருச்சு போல. அடுத்தது இன்னொருத்தனையும் பிடிக்க வருது. அப்ப அந்த ஹீரோயினோட அண்ணன்காரன் தீ அணைக்கிறத வச்சு அது மேலே ஃபோர்ஸா அடிக்க ஆரம்பிக்கிறான். சீக்கிரம் அந்த கதவு மூடுங்கன்னு சொன்னதும் இப்பதான் அந்த தாத்தா சுய நினைவுக்கே வந்து வேகமா அந்த கதவு க்ளோஸ் பண்றதுக்கான பட்டன் அமுக்க போறான். இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா கரெக்டா அந்த மான்ஸ்டரை கேட்டு கிட்ட தள்ளிட்டு வந்துடுறான். ஆனா கடைசியில தீ அணைக்கிறது காலி ஆகிருது. இந்த டைம்ல தான் அந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணோட என்ட்ரி. வேகமா ஓடி வந்து அந்த மான்ஸ்டருக்கு ஒரு ஸ்பியரை போட்டு வெளியில தள்ளுறா. அதனால அந்த மான்ஸ்டரும் வெளியில விழுந்துருது, அவளும் வெளியில விழுந்துடுறா. இந்த டைம்ல கரெக்டா அந்த கதவும் க்ளோஸ் ஆக வர இந்த அண்ணன்கார அந்த கதவை தடுத்து சீக்கிரமா உள்ள வாங்கன்னு கத்துனதும் அந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு வேகமா உள்ள வர ட்ரை பண்றா. ஆனா அந்த மான்ஸ்டர் இவளுடைய கால்லே அட்டாக் பண்ணிருது. இருந்தாலும் கடைசியில ஒரு வழியா ஹீரோயினோட அண்ணன்காரன் அந்த பொண்ணை கையை பிடிச்சி உள்ள இழுத்துறான். அந்த பொண்ணு தப்பிச்சிடுறா. கரெக்டா கதவும் க்ளோஸ் ஆகிருது. ஆனா அந்த மான்ஸ்டர் அப்படியே நாக்க நீட்டும் பாருங்க. இந்த சீன்லாம் படத்துல வெறித்தனமா காமிச்சிருப்பாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேற லெவல்ல இருக்கும். அப்படியே உங்க கண்ணு கிட்ட வந்து நிக்குது. இருந்தாலும் எட்டாததுனால மறுபடியும் அந்த நாக்கு அப்படியே பின்னாடி எடுத்துருது. இங்க நிக்கிற எல்லாருமே அப்படியே பேய் அடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப அப்படியே வெளியில பார்த்தா ஏகப்பட்ட ஜாம்பி மான்ஸ்டரா நிக்குது. அதுலயும் உயிர் தப்பிக்கிறதுக்காக ஒருத்தன் ஓடுறான். அவனையும் ஒரு மான்ஸ்டர் பிடிச்சி கடிச்சு கொடூரமா சாகடிக்குது. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. மயக்கத்துல இருந்து முழிச்சுக்கிறான். சோ விண்டோ வழியா வெளியில பார்க்கும்போது இந்த ஊரே அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. இதை இப்படியே சாக்கிங்ல பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட மூக்குல இருந்து கொலன்னு ரத்தம் வர ஆரம்பிக்குது. சோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா ரத்தம் வந்த எல்லாருமே ஜாம்பியா மாறி மான்ஸ்டரா மாறிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஒரு ஜாம்பியா மாற போறான்னு மட்டும் நமக்கு நல்லாவே புரியுது. அடுத்த எபிசோட்ல தான் நம்ம ஹீரோவுக்கு என்ன ஆச்சுன்னு காமிப்பாங்க. அது போக இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நிறைய பேர் ஜாம்பியா மாதிரி இருப்பாங்க. ஸோ என்னதான் ஆச்சுன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல நாளைக்கு பார்க்கலாம். இதுக்கப்புறம் இன்னும் 9 எபிசோடு தான் இருக்கு. எல்லாமே தெரிக்க விட்டுருப்பாங்க, சும்மா பரபரப்பா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்தது செகண்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.